ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்களை வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம், கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்த அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களின் கொடுமையை அறிந்து தேவ சமூகத்தில் நம்மை கர்த்தர் நடத்தி வரக்கூடிய அதிசயமான வழிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் ஆலயத்தில் ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் கர்த்தர் ஆராதிக்க முடியாத ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் இந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நாங்கள் உங்களுக்கு கூடான கூடிய நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தர்களோடு கூட இடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உடைய பரிசுத்த பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். அவன் கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறதுனால, அவர் நம்ம அடைக்கலமாயிருக்கிறபடினால, இந்த நாட்களிலே நாம் சந்தித்து வருகிறதான எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் நம்மை நம்புகிறோம். ஆமென். சோதரத்தை நாமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி தேவசமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் நம்புவேன், உண்மையாய் ஆராதிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. வாழ்வில்
எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே. ஆண்டவரே, உம்மையே நான் நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் அசையாமல் இருக்கக்கூடிய கண்மலையாய் இருக்கிறவரே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவருடைய நாமம் வல்லமையுள்ளது, அவருடைய நாமம் மகிமையுள்ளது, அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு. ஹல்லேலூயா. Oh, thank you, Father. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, hallelujah. Oh, thank you, Father. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, உம்முடைய நாமம் அதிசயம் செய்யக்கூடியதாய் இருக்கிறதுனால உம்மையோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால, நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம். காலை பொழுது கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதோட பரிசுத்த வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற எந்த நிலைமையில ஆண்டவருக்கு ஆராதனையில் கலந்து கொண்டால் தேவ வல்லமை அவளை இயேசுவின் நாமத்தில் தொடும்படியாய் ஜெபிக்கிற அதோட பரிசுத்த வல்லமைகளை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை சுகத்தை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் ஆண்டவர் வல்லமை பெற்றுக்கொள்வதை சொல்லியாய் ஜெபிக்கிறோம். கதமாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம், கதமாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் நாளில் கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கிருபைகளை தாங்குவதாக, இரக்கங்களை தாங்குவதாக, ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் புதிய காரியங்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சூழ்நிலையில் தோன்றிருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த நாட்கள் நம்ம அதிகமாய் சுதந்திரம் பாதித்திருக்கிறது, அதிகமாய் நம்மை வருத்தி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள் அவருடைய கிருபை காய் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமான கிருபைகளை நமக்கு. சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 102ஆம் சங்கீதத்தை நாம் இருக்கிற இடங்களிலே வாசிப்போம். என்னோடு கூட இணைந்து அந்த சங்கீதத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உன்னிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதையும் செவி எண்ணத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்யும். என் நாட்கள் புகையை போல ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல வெற்றுண்டு வளர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தியை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாடோறுவின் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறார்கள். நீர் என உயர தூக்கி தாழ தழுவீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். அதனால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோടെ கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல வளர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்னைக்கும் இருக்கிறேன். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தேவரின் எழுந்தருளை சீயோனுக்கு இறங்குவீர். அதற்காக தயசியும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாட்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் ராஜாக்கள் எல்லாம் உடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலையாகவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், தேவரே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சாவை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி முழுதாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். சங்கீதத்தினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே துயரப்படுகிற துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்பதாக கூட அந்த சங்கீதத்தை வாசித்திருந்திருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் அந்த சங்கீதத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த சங்கீதத்தினால நம்மை நிச்சயமாய் இந்த நாட்களை தைரியப்படுத்துவாராக. திக்கற்றுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறார். இன்னைக்கு நீங்களும் நான் விண்ணப்பம் பண்ணக்கூடிய விண்ணப்பங்களை கர்த்தர் நிச்சயமாய் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். திக்கற்றுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவர் ஒரு நாள் அலட்சியம் பண்ண மாட்டார். அதனால ஜெபிக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் எட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நாள் மறந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாட்களில் நம்மை அர்ப்பணித்து ஒரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் கற்றுண்டவர்கள் பெருமூச்சு கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலையாகவும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இவர்கள் எல்லாரையும் விடுவிப்பதற்கு ஆண்டவர் உயர்ந்த பர்வத பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று வாசிக்கிறோம். அப்போ பெருமூச்சு விட்டு கட்டுகளினாலே மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களை விடுவிக்கப்படுகிறார் என்று சங்கீதம் சொல்லுது. அதனால இன்னைக்கு சுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற
தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவர்கள் சொல்வார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், மிக மோசமான சூழ்நிலை வழியாக திருச்சபை மக்கள், ஊழியர்கள் மற்றும் எல்லா ஸ்தோத்திரம் ஊழியத்தை சார்ந்த ஸ்தாபனங்கள் காரியங்கள்லாம் கடந்து போவதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்திய தேசத்தினுடைய முழு ஜனத்தையும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை பல விதங்களில் அவர்களை அழைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்களை தொடர்ந்து ஜெபிப்பதற்குரிய கிருபையாக நமக்கு தருவாராக. திரும்பவும் காலை 6, 7, மாலை 9 10 மணி வரைக்கும் நாங்கள் நேர் கூடி ஜெபிக்கும்படியான கிருபை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவ சமூகத்தில் ஜெபனோம். சபை சார்பாக ஜெபிக்கக்கூடிய இந்த கூடுகையில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் பெரிய விடுதலையும் பெரிய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை கிருபையும் தர போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களில் கலந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உடைய திருச்சபையிலிருந்து இந்த கொரோனாவின் பாதிப்பினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் இப்பொழுது விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிற மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் எந்த பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்த முடியாது. ஒரு நாள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள், சூழ்நிலைகள் எதுவுமே மனுஷனுடைய ஜீவனை பாதுகாக்கிறதற்கு முடியாத ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் எடுக்கக்கூடிய ஜெபமும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய விண்ணப்பமும் அவன் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை துதிப்போம். தொடர்ந்து வருகிற நாட்களில் அவன் தேவ சமூகத்தில் வேறக்கூடிய எல்லா ஜெபங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆராதனைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நாட்களில் ஜூம் வாயிலாக சில கூடுகைகளை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஜெபம் எண்ணம் இருக்கிறது. அதை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியும். அதில் எல்லாரும் இணைந்து ஒரு நாட்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாத கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பாராக. விசேஷமாய் நாட்களில் விளைவிடப்பட்டோடுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாட்களிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மற்றும் பலவீனத்தோடு காணப்படுகிற நம்பிக்கை இழந்த மக்களுக்காகவும் நாட்களை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டு நம்முடைய கிருபைகளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கின்ற மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டின் நாட்களில் கர்த்தரோடு கொடுத்த புதிய வருஷத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், நம்முடைய கிருபையினால் அவர்களை திருப்தியாக முடியாது ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த வல்லமையினால் கர்த்தரை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய சிந்தையை நாம் திருப்ப ஆமென் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் இருக்கிற இடங்கள் நம்ம வேதத்தை கரங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் அமர்ந்திருப்போம். கடந்த 2-3 வாரங்களாக ஒருவேளை பல காரியங்களை மனதிற்குள்ளாக ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் அந்த கடைசி நேரங்களில், கடைசி நாட்களில், கடைசி அந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய 1-2 நாட்களுக்கு முன்பதாக சில புதிய காரியங்கள் இல்லை சொன்னால் நம்ம யோசித்து வைத்திருக்க காரியத்திற்கு வேறு விதமான காரியத்தை ஆண்டவர் சில நேரத்தில் பாரமாய் இருதயத்தில் கொடுப்பார். அதே போல இந்த நாளிலே அதை யோசிக்கும் பொழுது ஸ்தோத்திர கடந்த நாளிலே பர்திமேயு என்கிற குருடனுக்கு ஒப்பாய் இல்லை என்று சொன்னால் சீஷர்கள் கடலிலே எவனமாய் ஆமென் சோதரம் கடந்து சென்ற இல்லை அவர்கள் எப்படி எதிர்காற்று அவர்களுக்கு முன்பதாக வீசின பொழுது அதை எதிர்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதற்கப்புறமாய் பர்திமேயு குருடன் எவ்வளமாய் தேவ சமூகத்திலே அவனுடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அவன் எப்படி அவன் தூரமாய் பார்ப்பதற்கு கர்த்தர் அவனை மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல இந்த நாளிலும் நாம் நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்திற்குள்ளாய் போட்டதான இருதயத்திற்குள்ளாய் என்ன கொண்டு வந்ததான காரியம் அதுவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னும் நிறுத்தும்படியாக இவர்கள் இந்த பகுதிகளை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம், உணர்த்தி இருக்கலாம். ஆகவே இந்த நாளில் வேதத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய சிந்தையை திருப்போம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் மிகவும் அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு
வேத பகுதி ஒரு சம்பவம். வேதவசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே அதே காரியத்தை அங்கே ஆமென் சோதரம் ராஜாக்கள் எழுதும் பொழுது எழுதுகிறார். இங்கே சோதரம் வேதத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனான ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். எசேக்கியாவுடைய சூழ்நிலை, எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இருக்கிற நிலைமை வியாதியோடு கூட இருக்கிறதான நிலைமை. ஆனால் அவனிடத்தில் வந்த செய்தியோ, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்கிற செய்தி. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த பகுதியை ஆண்டவர் உணர்த்தினார் என்று சொல்லி தெரியவில்லை. எசேக்கியா என்று சொல்லக்கூடியவனுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது அற்புதமான பின்னணியம். அதை விவரித்து சொல்லுவதற்குரிய நேரங்கள் நம்முடைய காணொலி மூலமாய் செயல்படுத்தும் போது இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் எசேக்கியா வேத வசனத்தை அதிகமாய் தெரிந்து வைத்திருந்த ஒரு ராஜா மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி என்று கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்தின காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அந்த அளவிற்கு கர்த்தரோடு பற்றி கொண்டிருந்த ஒருவனாய் காணப்பட்டான். அந்த அளவு கர்த்தரை நேசித்தவனாய் காணப்பட்டான். நான் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாய் நான் சொன்னேனே, எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள் வருகிறது என்று சொல்லி பல நேரத்தில் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் நாம் அங்கலாய்க்கிற கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் அதுவாக இருக்கிறது. ஆண்டவரே, ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு ஏன் இந்த நாட்கள் இப்படிப்பட்டதான கொடூரமான சூழ்நிலை வருகிறது? அவர்கள் ஏன் கொடூரமாய் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே அதே நிலைமை எசேக்கியாவுக்கு வந்திருக்கிறது. எசேக்கியா வியாதியில் இருக்கிறான். அவன் கர்த்தரை பின்பற்றி அதுக்கு அடுத்தது அவனுடைய சாட்சியை குறித்து நம்ம அடுத்த வசனங்களில் வாசிக்க முடிகிறது. அவன் கொடுமையான வியாதியில படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு அதற்கு மேல அந்த வேதனையின் இல்லைன்னு சொன்னால் வியாதியின் வேதனைக்கு மேலான ஒரு வேதனை அங்கே வருகிறது. ஒருவேளை அவன் எதிர்பார்த்த இந்த காரியம் எப்படியாக இருந்திருக்கும்? வியாதிப்பட்டிருக்கும் பொழுது அவன் தனக்குள்ளாக யோசித்திருந்திருப்பான், நான் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், வசனத்தை அறிந்திருக்கிறேன், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், நிச்சயமாக அவரை சுகப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவனிடத்திலே அவனுடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் எதிர்மறையான ஒரு செய்தி அவனுக்குள்ளாக வருகிறது. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட செய்திகள் தான் நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகள் தான் நம்முடைய காதுகளுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிற செய்தி என்னவாக இருக்கிறது? எசேக்கியா தேவனுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப எசேக்கியா எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? தேவனுக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்திருக்கிறான். ஒரு விஷயத்தை இல்லைன்னு ஒரு ஆள் ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு காரியத்தை உண்மையாய் அவன் செய்திருக்கிறான் சொன்னால் அவனுக்கு தெரியும் அவன் எப்படி அந்த விஷயத்தை செய்திருக்கிறான். அந்த உண்மை தன்மையை அவன் யதார்த்தமாய் வெளிப்படுத்தி சொல்லுவான் அல்லவா? நான் இப்படித்தான் உண்மையாக இருந்தேன், நீங்களோ எனக்கு இப்படி செய்து விட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுவான் அல்லவா? அதை போல இங்க எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், தேவனிடத்தில் ஆண்டவரே, நான் உமக்கு முன்னதாக மன உண்மையாய் உத்தமமாய் நான் காணப்பட்டிருக்கிறேன், எந்த காரியத்தை உமக்கு முன்னதாக செய்யவில்லை ஆண்டவரே. அந்த என்ன சொல்லுகிறது? உண்மையும் உத்தமம். அந்த உண்மையும் உத்தமத்தின் அடிப்படையில அவன் எதை யோசித்திருந்திருப்பான், எப்படி யோசித்திருந்திருப்பான்? நிச்சயமாக நான் சுகமாக்கப்படுவேன். ஏன்னு சொன்னால் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறேன், கர்த்தரை உத்தமமாக நான் பின்பற்றுகிறேன், அதனால நிச்சயமாய் ஆண்டவரை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும், ஒரு பெரிய தைரியம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு வந்த செய்தியோ, நீ பிழைக்க மாட்டேன், மரித்து போய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு நாம் வந்து எட்டக்கூடிய செய்தி எதுவாக இருக்கிறது? நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய, நம்மை சூழ்ந்து நாம் பார்க்கக்கூடிய செய்தி எதுவாக இருக்கிறது? இன்றைக்கு உங்களையும் என்னையும் வந்தடையத்தக்க இல்லை, உங்களையும் என்னையும் சந்திக்கிற செய்தி எதுவாக இருக்கிறது?
இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கைக்கு மேலா, விசுவாசத்திற்கு மேலா, இரவு பகலா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மேலா, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு அந்த அமர்ந்திருக்கிறதற்கு மேலாய் செய்தி நம்முடைய நம்பிக்கைக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை கொண்டு வருகிறதாக இருக்கலாம். இங்கே இந்த எசேக்கியாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் உத்தமும் உண்மையுமாய் நடந்த அந்த தீர்க்கதரிசி, அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு உத்தம உண்மையுமாய் இருந்தபடினாலே அவனுடைய வியாதி இருந்து அவன் சுகமாக்கப்படுவான் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள நிச்சயமாய் இருந்திருக்கலாம், வேதத்தை அறிந்திருந்தோ. ஆனால் இது மரித்து போகிற அந்த செய்தி கேட்டவன் எப்படி கலங்கி இருப்பான், அவனுடைய இருதயம் எப்படி அங்கலாய்த்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தை வருடி கொண்டிருக்கிறது, வாட்டிக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், என்னுடைய குடும்பமை நம்பி இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்டதான காரியம், எங்க தேசத்தில் ஏன் இப்படிப்பட்டதான காரியம் என்று சொல்லி கதறுகிற ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திற்குள்ளாய் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வேதனை வெளிப்பாடு இப்படியாக இருக்கிறது. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட உடனே எசேக்கியா ஒரே ஒரு காரியம் தான் தெரிஞ்சது. என்ன செய்ய தெரிஞ்சு அப்படின்னா, அவனால் அழ மட்டும்தான் தெரிஞ்சது. இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய வேதனை. அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது, தேவ சமூகத்தில் அழுவது என்று சொல்லுகிற ஒரே ஒரு காரியம். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிறதான இந்த கேட்கிறதான செய்திகள் ஒருவேளை நம்மை வேதனைக்குட்படுத்தி இருக்கலாம். எசேக்கியா ராஜாவை போல நமக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அழுகிறது. தேவ சமூகத்தில் அழுகிறது, தேவ சமூகத்தில் கதறுகிறது. அவன் சொல்ற, ஆண்டவரே, நானும் கும்பிடுதான் உண்மை உத்தமமாய் நடந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் அவ்வளவு சொல்வதற்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாய் தேவ சமூகத்தில் கதறுவதற்கு தெரியும். அவன் சொல்ற, ஆண்டவரே, என்னை கவனித்து பாரும், என் நடக்கை கவனித்து பாரும். நான் உமக்கு முன்னதாய் உண்மையாய் இருந்திருக்கிறேன், உத்தமமாய் இருந்திருக்கிறேன், உங்களுடைய வசனத்தை பின்பற்றி இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், நீ சொன்ன எல்லா காரியத்தையும் பின்பற்றி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது திரும்பவும் ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறாரு, கண்ணீரை காண்கிறார். அவன் செய்த விண்ணப்பம் அந்த அளவிற்குரியதாக இருந்தது. அவன் கேட்ட செய்தி அவனுடைய இருதயத்தை பாதித்தது. அவன் நம்பின நம்பிக்கைக்கு எதிர்மறையான செய்தியாய் காணப்பட்ட போதும் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சு, தேவ சமூகத்தில் கதறணுங்கிற விஷயம் தான் தெரிஞ்சது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கதறுகிற, தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. நிச்சயமாய் அவர் விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர். அருமையானவர்களே, இங்கே அவருடைய நிலைமை வளமாக இருந்தது. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்கிறார், அவருடைய கண்ணீரை காண்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். அவனுக்கு முன்பதாக கர்த்தர் எசேக்கியாவை முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனால், கர்த்தருக்கு முன்பதாக எசேக்கியா இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். சொல்றாரு, வருஷத்துல 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த காரியத்தை ஏற்றி சொன்னால், இந்த வேத பகுதி, இந்த சம்பவம் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் காண்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அதற்கு அப்புறமான நிறைய காரியத்தை அங்க சொல்றார். ஆண்டவர், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிற காரியத்தை அங்கே எடுத்து காண்பிக்கிறார். ஆகார் வனாந்திரத்தில் ஓடின பொழுது, இனி எனக்கு வாழ வேண்டாம், என்னுடைய குழந்தை மரிப்பதை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி வனாந்திரத்திலே ஓடின பொழுது
அங்கே கர்த்தர் அவளை காண்கிறார், அவளை கண்டார். அருமையானவர்களை, எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை சந்திக்கிறாரோ அங்கே ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். தேவ சமூகத்தில் நீங்கள் இன்னைக்கு கதறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் God is going to encounter you. ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார், சந்திக்க விரும்புகிறார். நிச்சயமாய் சந்திப்பார், நிச்சயமாய் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் காதுகளில் எட்டினதான செய்தி உங்கள் விசுவாசத்திற்கு எதிர்மறையாய், நம்பிக்கைக்கு எதிர்மறையாய் இருக்கலாம், நம்ப கூடாததாக இருக்கலாம், ஒன்றால் முடியாத ஒரு காரியமாய் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தது தேவ சமூகத்தில் கதறுகிறது என்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் சந்திப்பார். அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவாக கர்த்தர் நம்மை சந்திப்பார். போன வாரத்தில் பார்த்தது போல பர்திமேயு குருடன் ஆமென் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார், கர்த்தர் அவனை சந்தித்தார். எங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரோ அங்கே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும், மிகப்பெரிய விடுதலை உண்டாகும், மிகப்பெரிய சுகம் உண்டாகும். இல்லை, அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாறும். எப்பொழுது ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறாரோ அங்கே மிகப்பெரிய மாற்றம். எசேக்கியா கதறின பொழுது கர்த்தர் அவனை பார்த்தார், கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தர் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய வருஷத்திலே 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொட்டவுடனே கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடு. கர்த்தர் அவளை கண்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், விசுவாசம் கொள்ள வேண்டாம். நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் கதறுதலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அவருடைய காது, அவருடைய செவிகள் கேட்க கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. அருமையானவர்களே, ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்களும் நானும் அவரு கேட்கணும், நம்ம சத்தம் போடணும் இல்லையா? நம்முடைய சத்தமுடைய காதுகள் கேட்கணும்னா நம்ம தேவ சமூகத்தில் அவரை நோக்கி சத்தமிட வேண்டும், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும், அவரை நோக்கி கதற வேண்டும். இன்னைக்கு எத்தனை காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் கதறுவதாக இருக்கிறோம். இன்னைக்கு சோர்ந்து போன அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம். அநேகர் இன்னைக்கு துவண்டு போயிருக்கிறார்கள். ஜபித்து ஜபித்து எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாதபடிக்கு, சூழ்நிலைகள் மாற முடியாதபடிக்கு, இன்னைக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கங்கள் மாற்றப்பட முடியாதபடிக்கு, குடும்பத்தின் சூழ்நிலை மாற்றப்பட முடியாதபடிக்கு, ஒருவேளை இந்த கொரோனாவுடைய நிலைமை மாற்றப்பட முடியாதபடிக்கு ஜபித்து 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 தளர்ந்து போய் ஜபிக்க முடியாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவ சமூகத்தில் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம ஜபத்திற்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டை சொல்லுவோம் அல்லவா? லூக்கா 18ஆம் அதிகாரம். அந்த விதவை ஓயாமல் அலட்டி கொண்டிருந்தாள். அந்த ஐஸ்வர்யமான நிஜமான் அவளுக்கு நியாயம் செய்தான். அருமையானவர்களை, தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். He will encounter your life. அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையை சந்தித்து நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவனுடைய அழுகை தேவ சமூகத்தில் ஒரு பெரிய பிளீடிங், ஒரு தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஒரு அழுகையாக இருந்தது. அவன் தன்னுடைய உத்தமத்தையும் உண்மையும் சொல்லி என்ன செய்தான்? அழுகிறான். அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருந்தது, மிகப்பெரிய ராஜா, கத்த சொல்லிட்டாரா, அவ வேற யார்கிட்டயும் போலாம், இல்லைன்னு சொன்னால் வேற ஏதாவது தேவர்களை நாடலாம் என்று சொல்லி யோசிக்கவில்லை. வேற ஏதாவது தீர்க்கதரிசிகளோ ஏதாவது மாற்றம் வேற எங்கேயாவது கிடைக்குமா என்று சொல்லி ஓடவில்லை. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வழி தெரிந்திருந்தது, தேவ சமூகத்தில் கதறுவது. சுவர்புறமாய் திரும்பி, சுவர்புறமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லி மிகவும் அழுதான். சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுதான். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். அருமையானவர்களே, நம்முடைய கண்ணீரை காணும், நம்முடைய
கதறுதலை, நம்முடைய ஜெபத்தை கேட்கவும் கூடிய ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. செய்திகளால் துவண்டு போக வேண்டாம். நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு எதிரான காரியம் நடக்குது என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். சபையை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாட்கள் நாம் எதிர்பார்க்கலாம். நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததான சீசர்களை ஆண்டவர் சந்தித்த பொழுது அங்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. கர்த்தர் இந்த கரையில் இருக்கும்போதே அவர்களை கண்டார். ஆமாம், இந்த வாரங்கள் முழுவதும் இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்மை காண்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அதனால் அருமையான தேவ சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவாராக. உங்களோட என்னையும் இணைத்து தான் சொல்லுகிறேன், நாம் சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை கண்ட கர்த்தர், பர்துமேவை கண்ட கர்த்தர், கர்த்தரை சந்தித்தபடுத்தவுடைய வாழ்க்கை மாறினது. சீஷர்கள் படகிலே போய்க் கொண்டிருந்தது, கர்த்தர் இந்த கரையிலிருந்து காண்கிறார். நடுக்கடலில் பிரயாணித்தவர்களை, எவ்வளவு சின்ன கடலா இருந்தாலும் நடுக்கடலில் பிரயாணிக்கும் பொழுது இருக்கிற தூரத்தை பார்த்து கர்த்தர் அவர்களை பார்த்தார். கர்த்தர் அவர்களை சந்தித்த மாத்திரத்திலே சூழ்நிலை மாறினது. இந்த கரிமாவளே, உங்களுக்கு ஜெபிக்க மட்டும் தெரியுமா? அது மட்டும் போதும். தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க மட்டும்தான் தெரியுமா? அதுதான் போதும், அது மட்டும் போதும். கதற தெரியுமா? அது மட்டும் போதும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். என் சூழலை ஆண்டவர் மாற்றுகிறார். கதறுகிற உன்னுடைய கதறுதலை சங்கீதத்தில் வாசித்தமில்ல அவன் தள்ள மாட்டார். நிச்சயமாய் சந்திப்பார். உங்களை என்னையும் சந்திக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. எசேக்கியா உண்மை உத்தமமாய் நடந்தான். அவன் நினைத்ததோ சுகமாகும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் கேட்டதோ எதிர்மறையான செய்தி. அவனுக்கு தெரிந்ததோ தேவ சமூகத்தில் அழுது கதற வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியம் தான். அழுதான். கர்த்தர் அவனை சந்தித்தவன் நிலைமையை மாற்றினார். அருமையானவர்களே, ஆகாரை கண்ட கர்த்தர் அவளை கண்ட மாத்திரத்தோட நிலைமை மாறினது. பெரும்பாலுடைய ஸ்திரீயை கண்ட மாத்திரத்திலே நிலைமை மாறினது. பர்துமேவை கண்ட மாத்திரத்துக்கு கர்த்தரோட நிலைமை மாறினது. சீஷர்களை கண்ட மாத்திரத்திலே அவருடைய சூழ்நிலை மாறினது. இந்த நாட்களிலே நம்மை எவனமாய் கர்த்தர் ஆமீன் சுதந்திரம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த மரணத்தின் பிடியிலிருந்து ஜனத்தை மீட்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், தேவ சமூகத்தில் கதறுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் வந்ததை நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களால் கர்த்தாவை இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம் உண்மை சம்பவங்களோடு கர்த்தர்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியாவை போல ஒருவேளை ஆண்டவர் கடினமான வியாதிப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆமென் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைகளை காணப்படலாம். அங்கலாய்ப்பின் நிலைமையில காணப்படுகிற அநேகர் உண்டு. கர்த்தர் ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே எசேக்கியாவை போல ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய ரிசல்ட் இல்லை, அவர்கள் கேட்கிற காரியம், அவருடைய வியாதியின் காரியம் ஒருவேளை அவர்களை தோழ செய்திருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். இவ்வளவு கர்த்தரை நம்பி இருந்தனே, இவ்வளவு கர்த்தரை சார்ந்திருந்தேனே, ஆனால் நான் கேட்கிற செய்தி இப்படி மோசமாய் இருக்கிறதே, என்னுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதே, நம்பிக்கைக்கு எதிர்மறையாக இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கலாம். செய்தியை கேட்டு பயப்படாதபடிக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் கதறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் எங்களை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அப்படிப்பட்ட வல்லமைகளை ஊற்றுபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு இணைந்து செபிக்க வரட்டும் ஆண்டவர், கதறட்டும் ஆண்டவர். நிலைமைகளுக்கு மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய விடுதலை தேசத்துக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எசேக்கியாவுக்கு நாட்களை கூட்டி கொடுத்தது போல தேசத்திற்கு நாட்களை கூட்டி கொடும், ஜனத்திற்கு ஆண்டவரே நாட்களை கூட்டி கொடுக்கபடியாக செபிக்கிறது தாமே. நம்முடைய கிருபையால் நிரப்போம். எங்களுடைய கரங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரங்களை காண்கிற கர்த்தர், எங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர், நிச்சயமாய் எங்கள் தேசத்தை எங்களை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
எங்களை தாழ்த்துக்குள் அர்ப்பணிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருமே தேவ சமாதானம், தேவ வல்லமையும், ஆண்டவரை தேவ பாதுகாப்பு நிறையபடியாக ஜெபிக்கிற கர்த்தரவர்களை சந்திக்கிற மாத்திரத்தில் வாழ்க்கையை மாற்றப்படபடியாக ஜெபிக்க, நிலைமை மாற்றப்படபடியாக, நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் அதிகரிக்கப்படபடியாக, உறுதிப்படுத்தப்படபடியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி பலப்படுத்தும். வியாதியோடு கஷ்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் கரங்களை தொடுவதாம் இயேசுவின் நாமத்தில் பெரிய சுகம் உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். கததாமே உணமான கிருபைகளை தாரேன். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் காவலும் நம் அனைவரோடும் இந்த இணைப்பில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இந்த நாட்களில் சுகமும் சமாதானம் ஆரோக்கியமாய் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களிடத்தில் இருக்கட்டும், தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.